गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः 11வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கணும். अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिश्रुतः वसुर्वसुमनः सत्यः समात्मा संविदः समः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिषु शुचिच्रवाः अमृतः शाश्वतस्तानुर्वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षः धर्माध्यक्षकृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंश्रश्चतुर्भुजः भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनगो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः उपेन्द्रो वामनभ्रांशुरमोघसुशिरूर्जितः अतीन्द्रसङ्ग्रगः सर्गो धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्य वपु श्रीमान् अमेयात्मा महात्रिदृक् महाद्रिदृक् 19வது ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஆர்டர்ல 32வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 நாமங்கள் பார்த்துருக்கோம், மகாபுத்திர் மகாவீரியோ. மகாபுத்தி அப்படின்னும் போதே நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சமஷ்டி புத்திக்கு பேரு மகாபுத்தி அப்படின்னு பேர் எடுக்கணும். பகவான் ஹிரண்ய கர்ப்பரை சொல்லும் போது எப்பவுமே சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன், சமஷ்டி மனசு. அப்ப மகாபுத்தின்னு என்ன அர்த்தம்? மகத்து புத்தி, மகாபுத்தி. இந்த உலகத்திலேயே பெரிய புத்தி யாருக்கு அப்படின்னா எல்லா புத்தியும் அவரோட தானே. அதனால பாத்தீங்கன்னா மகாபுத்தி அப்படின்னு அவருக்கு பேர். அதனால்தான் ஆச்சாரியர் சொல்லும் போதே என்ன பண்ணிட்டார், புத்திமதாமபி புத்திமத்வாத் மகாபுத்தி. புத்திமான்களை காட்டிலும் மத்தியில் ரொம்ப பெரிய புத்திமான் யாரு, புத்திசாலி யாரு அப்படின்னா பகவான். அதனால அவருக்கு பேரு மகாபுத்தி அப்படின்னு பேர். சூப்பர் கம்ப்யூட்டர். மொத்த புத்தியும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சர்வசக்திமான், சர்வஜரா இருக்கார். சர்வஜரா இருக்கிறதுனாலதான் அவருக்கு சர்வசக்திமானே பேர். அடுத்த நாமமே வந்துருக்கு பாத்தீங்க, மகாவீரியகன் வந்துருக்கு. வீரியம்னா என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீரியம்ன்றதுக்கு அர்த்தம் யாருக்காவது ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா சக்திக்கு காரணமானது ஒண்ணு இருக்கணுமே. அந்த மகாவீரியம் அப்படின்னா வீரியம், ரொம்ப அதிகமான வீரியத்தை உடையவர். வீரியம்னா என்ன சுவாமி, வேற எதுவுமே இல்லை, சமஷ்டி பிராணன். சமஷ்டி புத்தி, 2வது வீரியம் பாத்தீங்கன்னா சமஷ்டி பிராணன். எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரியம்னா எனர்ஜி, சக்தி. அந்த எனர்ஜி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த புத்தி தான், இந்த பிராணன் தான். அப்ப அந்த பிராணனை சொல்லும் போது ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மகத்து உற்பத்தி காரணம். மகத்தத்துவம்னு ஒண்ணு சொல்றமே சுவாமி. இந்த சிருஷ்டியோட முதல்ல உண்டானது மகத்து, அவ்வியக்தம். அவ்வியக்தத்துல இருந்து மகத்து. அந்த மகத்து சொல்றது பாத்தீங்கன்னா சமஷ்டி பிராணன் அப்படின்னு பேரு. மகத்துக்கு பேரு சமஷ்டி பிராணன். சமஷ்டி புத்தி, சமஷ்டி புத்தியையும் மகத்துன்னு சொல்லுவோம், சமஷ்டி பிராணனையும் மகத்துன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா அதுக்கும் உற்பத்தி காரணமா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியக்தம், மாயா. அதனால்தான் இங்க சொல்றாரு, மகத்து உற்பத்தி காரணம் அவித்யா லட்சணம். அதுக்கு பேரு அவித்யான்னு பேரு, அஜ்ஞானம்னு பேரு, அவ்வியக்தம்னு பேரு, அவ்வியாக்கிருத்தம்னு பேரு, மாயான்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த மாயா சக்தி தான் பாத்தீங்கன்னா பகவானோட வீரியமா இருக்கு, சக்தியா இருக்கிறது. அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா வீரியம் அஸ்ய இதி மகாவீரியகன்னு பேர். மாயையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மகாசக்தி. இப்ப நம்ம பார்த்துட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதத்துல சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயையோட பகவான் சேர்ந்தோன அவருக்கு வீரியம் வந்துருச்சு. இந்த மாயையோட சேர்ந்து அந்த வீரியம் வந்த மாத்திரத்துல அதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்கும்போது பிராணசக்தி உண்டாச்சு.
பகவானோட சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி நம்ம சொல்றோம். அந்த எனர்ஜி எது அப்படின்னா சக்தி எதுனா பிராணன். எப்பவுமே எங்கெல்லாம் எனக்கு சக்தியே இல்லைன்னு எப்போ ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணசக்தி தான் சக்தியே. இப்ப எனக்கு நல்லா பேச முடியுது, நல்ல மதியானம் நல்லா சாப்பிட்டுருக்கேன், நல்ல எனர்ஜியோட இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிட்ட ஃபுட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு, எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த மொத்த லோக்கத்திலையும் எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு சக்தி இருக்கணுமா? அந்த சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன், இரண்ய கர்ப்பரோட சக்தி. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மகாசக்தின்னு சொல்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் சொல்றார் பிராணரூபமா இருக்கிறதுனால மகாசக்தி. அப்ப மகா புத்தி அப்படின்னா சமஷ்டி புத்தி, மகாவீரியம்ன்றதுக்கு அர்த்தம் மாயா, அது அப்புறம் மகாசக்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி. இந்த 3 பேர்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, வாஸ்தவத்துல பகவானோட சொரூபம்னு ஒண்ணு இருக்குமே சுவாமி. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீரியமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பலமா, எது வேணா சொல்லிக்கங்க, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட சேர்ந்ததுனால தானே சுவாமி உண்டாகுது. அவருக்குன்னு ஒண்ணு இருக்கணுமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சொரூபம் சொல்ல ஆரம்பிக்குது மகாத்யுதி. மகாசக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் மகதி சக்தி சாமர்த்தியம் அஸ்ய இது மகாசக்தி சொல்லிட்டு நம்ம சொன்னதுதான். மகாசக்தி வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கோ, சாமர்த்தியம் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் வந்து மகாசக்தின்னு பேர், பகவானுக்கு பேர். மகாத்யுதின்றது எதை குறிக்குது? தியுதி அப்படின்னா பிரகாசம். மகாத்யுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பிரகாசத்தை உடையவர். பெரிய பிரகாசம்னா என்ன சுவாமினா சொரூபம் தான் பிரகாசம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். அப்ப ஆச்சாரியர் சொல்றார் மகதி தியுதிர், பெரிய பிரகாசம். பாஹ்ய ஆபியந்தராச்ச அஸ்ய இதி, உள்ளையும் வெளியிலையும் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறவர் யார் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாஹ்யாபியந்தரோ சுச்சி மந்திரம் சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உள்ளையும் வெளியிலையும் இருக்கிறவர், உள்ளையும் பிரகாசிக்கிறவர், வெளியிலையும் பிரகாசிக்கிறவர், உள்வெளி இல்லாதவர். அப்படிப்பட்ட பிரகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய சைத்தன்ய பிரகாசம். அதனால அந்த சைத்தன்ய பிரகாசம் அஸ்ய இது இவரிடம் இருப்பதால் இவருக்கு பேரு மகாத்யுதின்னு பேரு. தியுதினா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து சுயம் ஜோதியில இருந்து எடுக்கிறார். சுயம் ஜோதிஹி. சுயம் ஜோதினா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லை அவருடைய பிரகாசத்துக்கு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பவர் வேணும், பவர் வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இபி ஆஃபீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வரணும், நம்ம சொந்த வீட்டுல இருந்து எதுவும் கிடைக்காது. பவரை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. வியாழக்கிழமையில ஆஃப் பண்ணிடுறான், சனிக்கிழமையில ஆஃப் பண்ணிடுறான், லைட் எரியாம இருக்கு. சூரியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சூரியன் சந்திரன் இதெல்லாம் எரியுது, இதெல்லாம் சொந்த பிரகாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. அப்ப யாரு பின்னாடி இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்க போறோம் பகவத்கீதையில ஒரு 10 ஸ்லோகம் முடியட்டும். 10 ஸ்லோகம் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவை பத்தியும் அதே மாதிரி சுயம் ஜோதி பிராமணத்தை பத்தியும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இண்டிகேட் பண்ண போறேன். அந்தர்யாமி பிராமணம், அதுக்கப்புறம் இந்த சுயம் ஜோதி பிராமணம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவை பத்தின இதெல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் ஈஸ்வர தத்துவம் ரொம்ப கிளியரா தெரியும். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா சுயம் ஜோதியாக இருக்கின்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் எந்த ஒரு டிபெண்டன்சியும் அவருக்கு இல்லை. இப்ப சூரியன் சொல்லிட்டு இருக்காங்க ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து போச்சு அப்படின்னா 400 கோடி வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் இல்லாமல் போய்விடும். அதுக்கு டேட் ஆஃப் டெத் சொல்லியாச்சு, எக்ஸ்பைரி டேட் சொல்லியாச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஃபியூயல் இல்லை அப்படின்னா அணைஞ்சு போயிடும் எல்லா ஜோதியும். ஆனா ஃபியூயலே வந்து பாத்தீங்கன்னா சொரூபமா இருக்கிறது இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம், ஞானம் தான் சொரூபம். அதனால அதுக்கு பேர் ஸ்வயம் ஜோதி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல ஜோதிஷாம் ஜோதிஹி. பிருகதாரண்ய உபனிஷத்துல இன்னொரு மந்திரம் இருக்கு, ஜோதிக்கெல்லாம் ஜோதி. எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏகஸ்லோகின்னு ஒரு பிரகரணம் பார்த்துருக்கோம். அந்த ஏகஸ்லோகியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது கிம் ஜோதிஸ் தவ பானுமான ஹனிமே. உன்னுடைய பகல்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்னப்பா ஜோதி இருக்கு? நம்ம எதை வந்து ஜோதினா அறியறதுக்கு எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றான், பையன் சிஷ்யன் சொல்றான், பகல்ல வந்து பாத்தீங்கன்னா அகனிமே, அகனினா பகல், பகல்ல வந்து எனக்கு கிம் ஜோதிகி எந்த ஜோதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய சூரியன்,
சூரியன் தானே நம்ம பகல்ல பளிச்சுன்னு எரியுது, பிரகாசமா நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும். ராத்திரியில இருப்பா அப்படின்னா தீப தரிசன விதோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தீபங்கள் வச்சிருக்கோம், சந்திரன் வச்சிருக்கோம், நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில அறியறோம். சரி, இதெல்லாம் சரி. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா என்னப்பா ஜோதி இருந்துச்சு? சொப்பனத்தை நம்ம பார்த்தோமா? சொப்பனத்தை பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது லைட்டை கொண்டு போனோமா? நம்ம அந்த இடத்துல சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அப்ப சூரிய சந்திரன் இல்லாம அந்த சொப்பனத்துல இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, சுயம் ஜோதி பிராமணம், அதே மாதிரி பிரஷ்னோபனிஷதம் 4வது பிரஷ்னம் இதெல்லாம் சொல்லுது. மனோதேவஹா சொப்பனானு பஷ்யதி. மனசுன்ற தேவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சொப்பனத்தை பார்த்தான். அப்ப மனசு பிரகாசமா சுவாமி அப்படின்னு கேட்டா, மனசு பிரகாசம் இல்ல, மனசுக்கு உள்ளார ஒரு ஜோதி ஒண்ணு இருக்கு. அந்த ஜோதி என்ன பண்ணுது அப்படின்னா மனசு வழியா பாத்தீங்கன்னா சொப்பனத்தை பார்க்கிறது. அப்ப அந்த சொப்பனமும் பாத்தீங்கன்னா முடிஞ்சோன்னு என்ன ஆயிடுது, மனசு தூங்கிட்டோன்னே சொப்பனம் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ப டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாம் இருட்டா இருக்கு, எல்லாம் இருட்டா இருக்கு. அப்ப நான் எப்படி இருந்தேன்? சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல. அப்ப ஒன்னும் தெரியல அப்படின்ற ஒரு அறிவு, நான் சுகமா தூங்குனேன்ற ஒரு அறிவு, இந்த 2 அறிவு இருந்துச்சு அங்க. அந்த அறிவு எதனால உண்டாச்சு? எந்த பிரகாசத்தினால உண்டாச்சு? எதை அறியறதா இருந்தாலும் பிரகாசம் வேணும். ஆனா தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா மனசும் இல்லாம போச்சு, புத்தியும் இல்லாம போச்சு. அப்ப அந்த இடத்துல எந்த பிரகாசத்தை வச்சு நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, என்னது அகமேவ, நான் தான் பிரகாசம். பிரகாச ஸ்வரூபமா பாத்தீங்கன்னா நான் மாத்திரம்தான் அங்க இருந்தேன், வேற யாரும் இல்ல. வேற புத்தி மனசு இந்திரியங்கள் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் இல்ல, எதுவுமே இல்லை. அப்ப யாரு பிரகாசம் அப்படின்னா ஆத்மாதான் சுயம் ஜோதி. அந்த ஆத்மஸ்வரூபமா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு மகாத்யுதிகி அப்படின்னு பேர். பிருகதாரண்யத்துல சுயஞ்சோதி பிராமணத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு 177வது நாமம் அனிர்தேஷ்ய வப்புகு. அனிர்தேஷ்ய வப்புகுனா என்ன அர்த்தம்? இதுவும் அடுத்தது ரிலேட்டட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு. நான் அப்படின்ற தத்துவம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். எப்பவுமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட ஆப்ஜெக்ட ஆக்கவே முடியாது. திரஷ்டா எப்பவுமே திருஷ்யம் ஆக முடியாது. நீங்க எதை திருஷ்யமா இருக்கோ, ஆப்ஜெக்டா இருக்கோ, அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது இன்ன விதம் அப்படின்னு சொல்ல முடியும். இது இன்ன விதம். மலை எவ்வளவு அடி இருக்கு? 2300 அடி இருக்கும். திருவண்ணாமலை 2300 அடி, 2600 அடி இருக்கு அப்படின்னு ஒரு அடியை சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா கடலோட ஆழம் எவ்வளவு இருக்கு? அதுக்கு ஒரு சொல்லலாம் 10,000 அடி இருக்கு, 11,000 அடி இருக்கு, பசிபிக் சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாத்தையும் நம்ம பாத்தீங்கன்னா இவ்வளவு அடின்னு அளக்கலாம், இவ்வளவு ஹைட்டுன்னு அளக்கலாம், இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அளக்கலாம். எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியுது நம்மளால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்னதுன்னு கேட்ட நம்ம சொல்றோம், இது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர் சொல்றோம். இது என்னவா இருக்கு? ஹைட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா புஸ்தகமா இருக்கு, டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆப்ஜெக்டா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் சொல்றோமா? அதே நேரத்துல நான் என்னவா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் சொல்லுங்க பார்க்கலாம், நானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்ல முடியும்? நான் தான். நானை பத்தி சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நானை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நம்ம எதை சொன்னாலும் அது ஆப்ஜெக்ட் ஆயிரும், ஆனா சப்ஜெக்டா இருக்க முடியாது. அப்ப எந்த காலத்திலையும் ஒரே ஒரு வஸ்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா ஆகவே முடியாது, ஈஸ்வரனுக்கே கூட. அதனாலதான் சொல்றோம், நான்ற எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லை. மற்ற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பாத்தீங்கன்னா நிர்தேசியம்னு என்ன அர்த்தம்? வாக்குல சொல்லக்கூடியது. ஆனா ஒரே ஒரு தத்துவம் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது என்னது அப்படின்னு சொல்ல முடியாதது. அதுக்கு பேர் தான் அனிர்தேஷ்யம்னு பேர், உபதேசிக்க முடியாதது. அப்ப உபதேசிக்க முடியாததுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஃபார்ம் எதுக்கு இருக்கோ, உபதேசிக்க முடியாத ஃபார்ம் பாத்தீங்கன்னா எதற்கு இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் பாத்தீங்கன்னா அனிர்தேஷ்ய
வப்புகு அப்படின்னு பேர். இந்த அனிர்தேசிய வப்புகு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, யாரு அப்படின்னா ரிஷிமார்கள் சொல்றாங்க, இதை எப்படி நாங்க வந்து உபதேசிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. இதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கிறது, இந்த ஆத்மாவை பத்தி யாராவது சிஷ்யர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்றதுக்கான வந்து பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் இதுக்கு ஆத்மாக்கு இல்லவே இல்லை. அப்ப நாமரூப குணங்கள் இல்லாததை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கு. அப்போ அனிர்தேசிய வப்புகு அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, இதம் ததிதி, இதம் ததிதி, இது இன்னது என்று, இது இன்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதது எதுவோ, இது இன்னது என்று நிர்தேஷ்டும் யத்து ந சக்கியதே, சொல்ல முடியாமல் போவது எதுவோ அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா பரஸ்மை, பரஸ்மைனா பரமாத்மாவோட சுரூபம், ஸ்வயம் வேத்யத்வாத். அந்த பரமாத்ம சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த அனுபவத்தினால் உண்டாகக்கூடியது. இந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எவன் அறிந்தேன் என்று சொல்கிறானோ அவன் அறியவில்லை, எவன் அறியவில்லை என்று சொல்கிறானோ அவனே அறிந்தான். கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது, எதைதத் அனுசிஷ்யாத் அந்யதேவ தத் விதித்தாததோ அவிதித்தாததி. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதைதத் அனுசிஷ்யாத், இதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபதேசிக்க முடியும், இன்னொருத்தருக்கு எப்படி உபதேசிக்க முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டதற்கு வேறானது. அறியப்பட்டதெல்லாம் இருக்குல்ல இந்த உலகத்துல, நம்ம இது 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 இதுன்னு அறிஞ்சு வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வேறானது. அறியப்படாத சூன்யம்னு ஒன்னும் தெரியலன்னு அவ்யாக்கிருத்தம் சொல்றமே, அதுக்கும் அது மேலானது. அப்போ அப்படிப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா யதா ஏதத் அனுசிஷ்யாத், இந்த ஆத்மாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பகவானை பத்தி நான் எப்படிங்க மற்றவங்களுக்கு சிஷ்யர்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களாம் குருநாதர்கள். அப்ப என்ன பண்ண முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஸ்வசம்பேத்யத்வாத். ஸ்வசம்பேத்யத்வாத்னு அர்த்தம், தானே தன்னை வந்து பாத்தீங்கன்னா அறியக்கூடியதா இருக்கு, தானே அறியக்கூடியதா இருக்கு. நான் என்னுடைய அனுபவம் சுவானுபவமா தான் அறிய முடியும், அது ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனிர்தேஷ்யம் வப்புகு அஸ்யைதி, இவருக்கு பேர், இந்த ஆத்மாக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அனிர்தேஷ்யம், உபதேசிக்க முடியாதது. அப்படிப்பட்ட வப்புகு அப்படின்னா சரீரம், அப்படிப்பட்ட ஃபார்ம் எவருக்கு இருக்கோ அவருக்கு பேரு அனிர்தேஷ்ய வப்புகு. இப்ப இதெல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னா, இதெல்லாம் முக்கியமானது ஜீவபிரம ஐக்கியத்துக்காக. இந்த நாமங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஈஸ்வரனை எனக்கு அந்நியமா தேடிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா. எப்பவுமே ஒரு சர்ச்சிங் எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு பக்தனா இருக்கும் போது என்ன இருக்கும், பகவானே காட்சி கொடுத்தா நல்லா இருக்குமே. நானே கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல எல்லாம், வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி, வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்தர்களுக்கும் சாதகர்களுக்கும் வந்து ஒரு ஏக்கம் வந்து மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பக்த ஜனங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிய பகவானே, எனக்கும் காட்சி கூட. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சருக்கு வந்து காளி வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே நமக்கு வந்து அப்படியே மனசு குளிர்ந்து போகுது. ஒரு கிருஷ்ணரோட பாகவதத்துல கதைகள்லாம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யசோதாக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு இல்லையே, அவரோட விளையாண்டு இருக்கலாமே, நமக்கு ஒரு பாலகிருஷ்ணனா வந்து காட்சி கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்ப நமக்கு எல்லா பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு இச்சா இருந்துகிட்டே இருக்கும், பகவான் நமக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு, அவரை வந்து சாட்சாத்காரம் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அந்நியமா பகவான் இல்லை. அப்ப இந்த நான் அப்படின்றது தான் பகவானா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சப்தம் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பகவத்கீதையில, என்ன சப்தம், அவ்யக்தம். அப்ப அவ்யக்தம்ன்றது பரமபாவம், அதே நேரத்துல வியக்தி மாப்பன்னம், அவர்தான் மாயையோடு சேர்ந்து என்ன ஆகிறார், வெளிப்படுகின்றார். 7:24 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அவ்யக்தம் வியக்தி மாப்பன்னம், பகவத்கீதையில சொல்லுது. அவ்யக்தமா இருக்கக்கூடியவர், வெளிப்படாதவர், சச்சிதானந்தமா இருக்கிறவர் மாயையோட சேர்ந்து கிருஷ்ணனா
ராமனா வெளிப்பட்டார். ஆனா அது பாமா உண்மையா அப்படின்னா பொய். அப்ப நம்ம பொய்யான ரூபத்தை தான் நம்ம என்ன பண்றோம், அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு கிருஷ்ணர் காட்சி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் என்னோட கனவுல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு புலங்காகிதமா இருந்துச்சு. ஒரு வருஷ காலம் ஐயோ என்னோட கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா எனக்கு சொப்பனத்துல வந்துட்டார். இப்ப என்னாச்சு சுவாமி, மறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான், திரும்ப வரவே இல்லை. எவ்வளவு துக்கம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் கனவுல, அதுக்கப்புறம் அவருக்கு டைம் இல்லையோ என்னவோ தெரியல, வரவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்க படிக்க தெரிஞ்சு போச்சு, அது மாயிக்கம், வந்து போறது. அப்ப வந்து போகாமல் கிருஷ்ணர் எனக்குள்ளார இருக்கார். என்னவா இருக்கார்? அகமாத்மா குடாகேஷ. எப்படி இருக்கார் அப்படின்னா நானா ஜீவராசிகளுக்குள்ளார இருக்கார். அப்ப அந்த நான் பாத்தீங்கன்னா வெளிப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படாது. அதை எப்படி சொல்ல முடியும்? வாக்குல சொல்ல முடியாது, நானா இருக்கிறதுனால. அதனால பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நம்முடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கார். அவருக்கு பாத்தீங்கன்னா இது இன்னதுன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் இல்ல, அவ்யக்தமா இருக்கார், வியக்தமா அவர் ஆகல. இதுதான் முக்கியமானது. அனிர்தேசிவ புகு. யாருக்காவது உள்ளுக்குள்ளார ஆசை இருக்கும், பகவானை பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க அப்படி ஆப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது அவரோட மாயிக்க ரூபம் தான், உடைய வாஸ்தவ ரூபம் இல்லை. மனசுல புரிஞ்சுக்கணும். வாஸ்தவ ரூபத்தை அடைஞ்சோம் அப்படின்னா மோட்சம் கிடைச்சிரும். மாயிக்க ரூபத்தை அடைஞ்சா பாத்தீங்கன்னா பார்த்தாலாம் ஒண்ணும் நடக்காது. அந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு சிக்கு சிக்குன்னு இருக்கும், மனசுல சந்தோஷப்படும், நல்லது. ஆனா அது ஒரிஜினல் இல்லை, மோட்சம் கொடுக்காது. அப்ப பாத்தீங்கன்னா அனிர்தேசிய வப்புகுன்றது முக்கியமான நாமம். அது அப்புறம் 178. சரி, அனிர்தேசிய வப்புகுவா இருந்தாலும் பகவான் எப்படி இருக்கார்? நான் ஸ்ரீமான். ஸ்ரீ அப்படின்னா என்னது? லக்ஷ்மி. லக்ஷ்மினா என்னது? மாயாதான். மகாலட்சுமி. மகாலட்சுமிய பாத்தீங்கன்னா வத்சஸ்தலத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய நெஞ்சிலேயே தாங்கி இருக்கார். அதனால ஐஸ்வர்ய லட்சணா சமக்ரா ஸ்ரீர். ஐஸ்வர்ய லட்சணம் இந்த லோகத்துல இருக்கிற அஷ்டலட்சுமின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எல்லா லட்சுமியும் பாத்தீங்கன்னா என்னது? ஐஸ்வர்யம்னு பேரு. இது எல்லாம் சமக்ரான்றதுக்கு அர்த்தம் பூரணமா. பூரணமா அஷ்டலட்சுமிகளும் பாத்தீங்கன்னா பகவானோட ஹிருதயத்துல வாசம் பண்றதுனால பகவானுக்கு என்ன பேரு? ஸ்ரீமான் அப்படின்னு பேரு. ஸ்ரீயை உடையவர், ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட வெல்த்தெல்லாம் யாருக்குப்பா அப்படின்னா பகவானோட, நம்மளது யாரும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றார் 179வது நாமம் அமேயாத்மா. அமேயாத்மாவும் பாத்தீங்கன்னா என்னது? அகங்காரத்தை நாசம் பண்றதுக்காக சொல்றது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேயாத்மானா எவருடைய ஞானம் அளக்கப்பட முடியாமல் இருக்கோ, மேயமா இல்லையோ, அத அவருக்கு பேரு அமேயாத்மான்னு பேரு. பாஷிகர் சொல்றாரு சர்வைஹி பிராணிபிகி, எல்லா பிராணிகளுடைய அமேயாத்மா புத்திஹி ஆத்மா எஸ்ய. நம்மளுடைய புத்திலாம் இருக்குல்ல, எல்லாத்தோட புத்தியும் எவருக்கு புத்தியா இருக்கோ, எல்லாத்தோட ஞானமும் எவருக்கு ஞானமா இருக்கோ, ஒரு எறும்பு புத்துல இருக்கக்கூடிய ஞானமும் எறும்போட புத்தி மூலமா பகவானுக்கு தெரியும். ஏன்னா எல்லா புத்தியும் பகவான் தான். அதனால்தான் இங்க சொல்றது சர்வைகி பிராணிபிகி, எல்லா பிராணிகளாலும் அமேயா புத்திகி ஆத்மா எஸ்ய. எவரை பாத்தீங்கன்னா அளவிட முடியாத புத்தி இருக்கோ, எல்லா பிராணிகளாலும் அளவிட முடியாத புத்தி பாத்தீங்கன்னா எவருடையதா இருக்கோ. ஏன்? சமஷ்டி புத்தி. திரும்பவும் சொல்லியிருக்கோம், சமஷ்டி புத்தியை பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. அதனால இங்க பிராணி பிகின்றத பாத்தீங்கன்னா சஷ்டி அர்த்தத்துல எடுத்தீங்கன்னா பிராணிகள் உடையன்னு அர்த்தம் எடுக்கணும். எல்லா இடத்துலயும் ஒரே வெர்ப போட்டீங்க அப்படின்னா மீனிங் வராது. சர்வைகி பிராணிபிகி அப்படின்னா சர்வைகி பிராணிபிகின்ற சஷ்டி அர்த்தத்துல இருக்கணும். எல்லா பிராணிகளுடைய புத்தியாவும் எவருடைய சொரூபம் இருக்கிறதோ அந்த சொரூபத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா அமேயாத்மா அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. அப்ப எல்லா புத்தி, அவருக்கு ஞானம் சர்வஜர், அவரோட ஞானத்தை அளக்க முடியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 180வது நாமம் மகாத்ரி திருக்கு. திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்குபவர்னு அர்த்தம். தாரணாத் திருக்கு, தாரணம் பண்றவர்னு அர்த்தம். மகாத்ரி அப்படின்னு ஒரு மலை இருந்துச்சு. என்ன மலை? பார்க்கடலை கடையும் போது பாத்தீங்க அப்படின்னா மத்து வச்சு கடையறதுக்காக பார்க்கடல்ல அசுரர்களும் தேவர்களும் பாத்தீங்கன்னா அமிர்தம் கடைஞ்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மகாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா மத்தா பயன்படுத்தி
என்னது அந்த கயிறு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிறு வாசுகி நாகம். வாசுகின்ற நாகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையை சுத்தி கயிறா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் கடைஞ்சாங்க. அப்படி கடையிற அந்த மகாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையை வந்து பாத்தீங்கன்னா தாங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டா பகவான். அதனால அவருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மகாத்ரி திருக் அப்படின்னு பேர். மகாத்ரி திருக் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு மகாத்ரி மகாந்தம் அத்ரி கிரிம். மகாந்தம் அத்ரிம் பெரிய மலைய மேருமலை மாதிரி. அதான் மகாமலை வந்து மேருமலை தான். அந்த மேருமலை மாதிரி இருக்கக்கூடிய அத்ரியை கிரியை மந்தரம் கோவர்தனம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லிட்டாரு மந்திரமலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்ரி மகாத்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கோவர்தனம் சொல்லக்கூடிய இப்ப கூட மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா இருக்கக்கூடிய கோவர்தன கிரி பரிக்கிரமா பண்ணுவாங்க. அந்த கோவர்தன கிரியையோ என்ன பண்றாரு அமிர்த மதனே கோரக்ஷனேச்ச. அந்த மகாதிரிய வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக தூக்குனார்? அமிர்த கடையும் போது வந்து பாத்தீங்கன்னா மகாதிரின்ற மலையை தாங்கினார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரா பிருந்தாவனத்துல கோவர்தன கிரியை என்ன பண்ணார்? நல்லா வருண பகவான் வந்து சோதனை பண்றதுக்காக மழையா பெய்யற ஃப்ளட் வருது. அப்ப ஃப்ளட்டை தடுத்து கோக்களை பசுக்களை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக ஊர் மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணார்? கட்டை விரல்ல ஒரு ஒத்த விரல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார்? அந்த இதை வந்து கோவர்தனகிரியை தாங்கினார். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மலைக்கும் ஆச்சாரியர் சொல்றாரு இதனால என்ன பண்ணுது திருத்தவான் இதி மகாதிரிதிற்கு அப்படின்னு வந்துருது. சாந்தோ அயம் இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா மகாதிருஷ்ன்னு வரணும். திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு சாந்த சப்தம். பிரதமா விபக்தியில மகாதிரி திருக்கு அப்படின்னு வந்துடும். பிரதமா ஏக்க வச்சனத்துல மகாதிரி திருக்கு அப்படின்னு வந்துடும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப ரெண்டு மகாதிரின்றது எதை குறிக்குதுன்னா பெரிய மலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு மந்திர மலையையும் எடுக்கலாம், இல்லைன்னா கோவர்த்தனகிரியையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதோட இந்த நாமம் 180 நாமங்கள் கம்ப்ளீட் ஆகுது. வந்துருங்க. ஓம் மகாபுத்தயே நமஹ, ஓம் மகாவீர்யாய நமஹ, ஓம் மகாசக்தயே நமஹ, ஓம் மகாத்யுதயே நமஹ, ஓம் அனிர்தேஷ்யவபுஷே நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் அமேயாத்மனே நமஹ, ஓம் மகாதிருதிருதே நமஹ. இந்த 19வது ஸ்லோகத்துல மொத்தம் 9 நாமங்கள் 8 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இனி வந்து பாத்தீங்கன்னா 20வது நாமம் 20வது ஸ்லோகம் வருது. வந்துருங்க. மகேஷ்வாசோ மஹீபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிஹி. மகேஷ்வாசோ மஹீபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிஹி. அனிருத்தசுரானந்தோ அனிருத்தசுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி. கோவிந்தோ கோவிதாம்பதிஹி. மகேஷ்வாசோ மஹீபர்த்தா ஸ்ரீனிவாச சதாங்கதிஹி. அனிருத்தசுரானந்தோ கோவிந்தோ கோவிதாம்பதிஹி. மகேஷ்வாசோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரகசியார்த்தம்லாம் சொல்லியிருக்கோம். முதல் சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகசியார்த்தம் சொல்லும் போதே அத்திர சூரா மகேஷ்வாச பீமார்ஜுன சமாயுதி 1வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ்வாசா அப்படின்னு ஒரு சப்தம் சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமானது. வில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்வாசா அப்படின்னா என்ன அர்த்தம்? மகா இஸ்வாசான்னு பேர். மகேஷ்வாசான என்ன அர்த்தம்? பெரிய வில்லாலின்னு அர்த்தம். பெரிய வில்லாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வில்லை உடையவர்கள் தனுஷை உடையவர்கள் ராமனாக இருக்கிறேன் அப்படின்ட்டார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராமாவதாரம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லாளியா இருந்தார். அப்ப வில்லாளியா இருந்தவரும் தனுர்தாரியா இருந்தவரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அதனால மகேஷ்வாசோ அப்படின்னு பேரு பகவானுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் அது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சொரூபியாக இருப்பவர் மகேஷ்வாசான்னு அர்த்தம்.
பிரணவோ தனுகு. பிரணவோ தனுகு. பிரணவம் எது அப்படின்னா தனுஷ். அந்த தனுஷை கையில வச்சிருக்கிறவர் பிரணவஸ்வரூபி. அந்த பிரணவஸ்வரூபிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வாசோ அப்படின்னு பேர். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம சொல்றோம்ல, அதுதான். நீங்க இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஓங்காரத்தை பத்தி இன்னும் நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. பிரம்ம வித்யோ உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரம்ம வித்யோ உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே ஓங்காரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு ஒன்னே ஒண்ணுதான். அகார உகாரம் அகாரம், விராட்டு விஷ்ணு, அதுக்கப்புறம் ஈஸ்வரன். இந்த மூணை பத்தி தான் பேசிட்டு வருது. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், அகார உகாரம் அகாரம். இந்த மூணுத்தையும் எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபமோ, இந்த மூணுத்தையும் கையில வச்சிருக்கிறது யாரு? மூணுத்தையும் வியாபிச்சிருக்கிறது சுத்த சச்சிதானந்தம். அப்ப சச்சிதானந்தத்தோட கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அகார உகாரம் அகாரமா இருக்கிற தனுஷ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகா தனுஷை ஏந்தியவர் பரமாத்மா, சுத்த பிரம்ம தத்துவம், துரியம். அதனால அவருக்கு பேரு மகேஸ்வாசான்னு பேரு, ரகசியார்த்தம். இதுக்கப்புறம் மகிபர்த்தான என்ன அர்த்தம்? மகினா பிருத்திவி, பூமி, பூதேவி. அந்த பூதேவி வந்து பாத்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்கிறவர், பூதேவியை தாங்குபவர் பர்த்தா. நார்த் இந்தியாலாம் பர்த்தானா ஹஸ்பண்டுக்கு பேர் வந்து பர்த்தான்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூதேவியோட ஹஸ்பண்டுக்கு பேரு, தாங்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகிபர்த்தா அப்படின்னு பேர். அப்புறம் ஸ்ரீனிவாசக, ஸ்ரீ நிவாசம். ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நெஞ்சிலேயே சுமந்துகிட்டு இருக்கார். ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லட்சுமியை வாசஸ்தலமா பகவான் கொடுத்திருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து ஸ்ரீனிவாசகன்னு பேர். ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே வாசம் பண்றார், அதனால ஸ்ரீனிவாசக. சதாங்கதிகினா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் சத்துக்களா இருக்காங்களோ, இப்ப நம்மள மாதிரி மோக்ஷார்த்திகளா இருந்துகிட்டு சத்காரியங்கள்லயே பிரவருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, நம்ம யாரும் பாப்பம் பண்றோமா? இல்ல. யாரையாவது கெடுக்கிறோமா, இல்ல பொய் சொல்றோமா, இல்ல யாரையா ஹர்ட் பண்றோமா? இல்லையே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்து பகவானுக்கு பயந்து பயந்து சத்காரியங்கள்லயே இருக்கோம். நமக்கு கதி எது சுவாமி அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன கதி இருக்கு? பகவான் தான் கதி, நம்ம எல்லாம் சொல்றோம்ல. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சத்துக்களுக்கு மேலான கதியா இருக்கார். அதனால அவருக்கு பேரு சதாங்கதிகி அப்படின்னு பேரு. சத்துக்கள்னா நல்லவங்க, தர்மிகள், நல்ல பக்தர்கள், இவங்களுக்கு கதியா இருப்பவர், இவருக்கு லட்சியமாக இருப்பவர், அடையும் ஸ்தானமாக இருப்பவர் சதாங்கதிகி. அதுக்கப்புறம் அனிருத்தகன்னு என்ன அர்த்தம்? அனிருத்தக அப்படின்னா ந நிருத்தக இது அனிருத்தக, யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதவர். அப்ப என்ன அர்த்தம்? சர்வ வியாபகம். அவரை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தடையும் இங்க இல்லவே இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கருடனை வச்சிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? சுவாமிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு போனா எவ்வளவு பெரிய கருட இது வாகனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? ஐயோ என்ன பெரிய வாகனம்ல, நான் இது வரைக்கும் அது மாதிரி வாகனம் பார்த்ததே இல்லை எங்கேயும், கருட வாகனம் பெருசா. அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்து படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, என்ன மந்திரம், அது மந்திரம் படிக்கும் போதே சொல்றோமே, அதுல தார்க்ஷியோஹோ அரிஷ்டநேமிகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சப்தம் வருது பிரார்த்தனையில. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கருட பகவானோட வாகனத்துல இருந்துட்டு பகவான் வந்து போறாரு அப்படின்னா தடைகளே இல்லாத மார்க்கத்தை உடையது வந்து பாத்தீங்கன்னா அரிஷ்டநேமிகின்னு சொல்லுது. தார்க்ஷியோர் அரிஷ்டநேமிகி. கருட பகவானோட மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. ஏதாவது இருக்கா பாருங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு கருட பகவான். கருட பகவானோட வாகனத்துல இருந்து பகவான் போறார், அவருக்கு ஏதாவது மார்க்கத்துல தடை இருக்குமான? தடையே இருக்காது, எந்த தடையும் இல்லாதவர். அதான் தான் நீங்க எப்போவாவது போனீங்க அப்படின்னா, நாங்க டெய்லி போறோம் இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகிட்ட வந்து கருட பகவான்கிட்ட கும்பிடுறது எதுக்கு அப்படின்னா, பகவானை ஏத்திக்கிட்டு நீ எப்படி போற, ஹாயா போயிட்டே இருக்கிற, எந்த தடையும் இல்லை. அதே மாதிரி மோட்ச மார்க்கத்துல எந்த தடையும் உண்டாக கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், இதுட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் கருட பகவான்கிட்ட. வாகனம் அது முன்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா வாகனம். இதே நந்தி பகவான்கிட்ட வந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சுவாமிய வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா வச்சீங்கன்னா வாகனத்தை பிராணனா வைக்கணும். எங்கெல்லாம் வாகனம் வைக்கிறீங்களோ, சிங்க வாகனத்தை அம்பாளுக்கு வந்து சிங்க வாகனம் வச்சீங்கன்னா அம்பால பிரம்மஸ்வரூபிணியா வச்சுக்கணும், சிங்கத்தை வந்து பிராணனா வச்சுக்கணும். கருடனை வந்து பாத்தீங்கன்னா பிராணனா வச்சுக்கணும், சுவாமியை வந்து சைத்தன்யமா வச்சுக்கணும். சுவாமியை வந்து சிவபெருமான சைத்தன்யமா வச்சுக்கிட்டீங்கன்னா நந்தியை வந்து பிராணனா வச்சுக்கணும். அப்ப எல்லா வாகனங்களும் பிராணன். பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடையும் இல்லை. ஆகாசத்துல ஏக்கரிஷின்னு பேரு.
ஆகாசத்துல வாயு ரூபத்துல சுத்தி தெரியறாராம் பகவான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தடையும் இல்லாதவர். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தகான்னு பேர். அனிருத்தகன்னு அர்த்தம் நிரோதம் பண்ண முடியாதவர், தடுத்து நிப்பாட்ட முடியாதவருக்கு பேரு அனிருத்தகான்னு பேர். சுரானந்தோன என்ன அர்த்தம்? சுரானந்தக அப்படின்னா சுரானாம் ஆனந்தயதி. எவர் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ஆனந்தத்தை தருகின்றாரோ அவருக்கு பேரு சுரானந்தகன்னு பேரு, பகவானுக்கு பேரு. அப்புறம் கோவிந்தகான்னு பேரு. ஏற்கனவே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நிறைய நாமம் சொல்ல போறோம். கோவிந்தனா பகவானுக்கு ஒரு பேர் கோவிந்தன், வியாக்கியானத்தில் பார்த்துக்கலாம் நிறைய. அதுக்கப்புறம் கோவிதாம் பதிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோ அப்படின்னா வேதம், வேதத்தை அறிந்தவர்களுக்கு பதி. வேதத்தை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, வேதம் இதுதான் சொல்லுதுன்னு வேதத்தோட தாற்பயத்தை நன்றாக தெரிந்த ஞானிகளுக்கு தலைவனாக இருக்கிறதுனால கோவிதாம் பதிகி அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? வந்துருங்க பாஷ்யத்துக்கு வந்துரு. ஆச்சாரியர் ஒவ்வொன்றா சொல்ற. முதல் நாமம் மகேஸ்வாசகா. மகேஸ்வாசகனா என்ன அர்த்தம்? மகா நிஸ்வாச இசுக்ஷேபோ யஸ்ய. எவருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மகான் இசுவாச. அதையே மாத்தி படிங்க. அதையே மாத்தி படிச்சீங்கன்னா எங்க பதச்சதை எங்க பண்ணுவீங்க? மகான் இஸ்வாசன்னு படிச்சீங்க அப்படின்னா மகான் இஸ்வாச. பெரிய இஸ்வாச அப்படின்னா அம்பரா துணிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்பரா துணின்னு வச்சுக்கோங்க வெளியில, அதுக்கு பேர் இஸ்வாசம்னு பேரு. அந்த அம்பரா துணியில இருந்து அம்புகளை எடுத்து எதுல வச்சு பூட்டுறீங்க? தனுஷுல வச்சு, வில்லுல வச்சு. அப்போ அந்த வில்லுல ஏத்தி வைக்கிறதுனால எய்யறதுனால இந்த தனுஷுக்கு பேரு மகேஸ்வாசன்னு பேரு. ஒரு மீனிங் மகேஸ்வாச. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகா நிஸ்வாசன் எடுங்க. சகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சகாரமா மாத்தினீங்க அப்படின்னா நிஸ்வாசன் மாத்திரணும். மகா நிஸ்வாசக அப்படின்னு பகவானுக்கு பேர், பெரிய மூச்சை உடையவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்படி அர்த்தம் எடுக்கிறது. இசுவாச அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா இசுக்ஷேபம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அம்புல வந்து பாத்தீங்கன்னா அம்புகளை எய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ். அந்த தனுஷுக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வாசகன் பேரு. எவரிடத்தில் மிகப்பெரிய தனுஷ் இருக்கோ அவருக்கு பேரு மகேஸ்வாசகன் பேரு. எவரிடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுர்தாரிகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன்? ராமனா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். என்ன ஸ்லோகம்? என்ன ஸ்லோகம் இது? நல்ல 10ல இருக்கு. 10வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போதே சொல்ற, நான் வந்து பாத்தீங்கன்னா தனுர்தாரிகளில் ராமனாக இருக்கின்றேன் அப்படின்ற 31. கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ராம சஸ்திரபிருதாம் அகம். ராமக சஸ்திரபிருதாமகம். சஸ்திரங்களை எய்யக்கூடியவர்களில் நான் ராமனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சிறந்த வில்லாளியா ராமனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணவர் மகேஸ்வாசக அப்படின்னு பேர் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பெரிய வில்லாளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புராணத்துல எல்லாம் ஈஸியா இதை புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரகசியார்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா சொல்லுது தந்த் உபனிஷதம் மகாஸ்திரம். இந்த உபனிஷதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மகா அஸ்திரமா. முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. என்னதுன்னா மகாஸ்திரம் அப்படின்றது எது? முண்டக்கத்துல சொல்றது எது அப்படின்னா உபனிஷதம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாஸ்திரம். அந்த மகாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுர் கிரகித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாசா நிஷிதம் சந்தயீத ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி அப்படின்னு ஒரு மந்திரம். முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-2-3 2-2-3 2-2-2-4 இதெல்லாம் எடுத்துக்கணும். தனுஷ் எது பாப்புன்னு கேட்டீங்கன்னா தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரணவோ தனுகு. அந்த பிரணவ எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுர் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுர் கிரகித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம். உபனிஷதம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகா அஸ்திரம். தனுஷ்ல எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத மகாஸ்திரம் ஷரம் ஹுபாசா நிஷிதம். அதுல இருக்க ஷரத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்றோமே விசாரம், உட்காந்து 3 கிளாஸ் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் டெய்லி என்ன பண்றோம்?
அப்படின்னா நல்லா இந்த உபனிஷதங்கள் விஷயங்களை நல்லா கூர்த்தீட்டுறோம். கூர்த்தீட்டி இந்த அம்பை தூக்கி, அம்புனது மனசு, இந்த மனசை எடுத்து அந்த ஓங்கார வில்லுல வச்சு அடிக்கணும். அடிச்சு யார் அடைய போறீங்க? ஓங்கார சொரூப்பியா இருக்கிற அந்த பிரம்மத்தையே அடைய போறோம். அப்ப பாத்தீங்கன்னா மகேஸ்வாசகன்றதுக்கு லட்சியார்த்தத்துல எதை எடுக்கணும்? ஓங்கார சொரூப்பின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா லட்சியார்த்தம் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் மகீபர்த்தான என்ன சுவாமி? 182வது நாம ஆச்சாரியர் சொல்றார், ஏகார்ணவ புலுதாம் தேவீம் மஹீம்ச பபாரேதி மஹீபர்த்தா. ஒரு இரண்யாக்ஷன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் புராணத்துல பாத்தீங்கன்னா சுவாயம்பு மனு அப்படின்னு ஒரு முதல் மனுவோட கதையை பத்தி பேசும்போது இந்த கதை சொல்லுவாங்க. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பூமியை கொண்டு போயிட்டு என்ன பண்ணா, கடலுக்கு அடியில பாதாளத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அப்படின்னும் போது பிரம்மா என்ன பண்ணாரு, அவரோட கிரியேஷன் எல்லாம் நின்று போச்சு. நின்று போனதுக்கு பிறகு சுவாயம்பு மனு பாத்தீங்க அப்படின்னா தோன்றினார். அந்த சுவாயம்பு மனு பாத்தீங்கன்னா அப்பா பிரம்மாட்ட போய் கேட்கிறார், அப்பா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு, எனக்கு பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணணும்னு ஆசை இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னே சுவாயம்பு மனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்திரி, மரீச்சி, அப்புறம் பிரம்மா, இந்த சுவாயம்பு மனு இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான்கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்றாங்க. சிருஷ்டி எல்லாம் நின்று போச்சு, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமியை வெளியில எடுத்து கொடுக்கணும், அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பண்ணணும். இந்த ஹிரண்யாக்ஷன் பாத்தீங்கன்னா பூமியை கொண்டு போய் பாதாளத்துல வச்சுக்கிட்டான், கடலுக்கு சமுத்திரத்துக்கு கீழே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. போய் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு பகவான் சொல்லிடுறார். பிரம்மா பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ஒரு சின்னோண்டு பாத்தீங்க அப்படின்னா வராகம் பாத்தீங்கன்னா வெளியில வருது. சின்னோண்டா ஒரு ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி டஸ்ட் மாதிரி இருக்கே என்னடா அப்படின்னு பார்த்தா, இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வெளியில வந்துச்சு. எல்லாம் பாக்குறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இது பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்கு. ஒரு வராகம், ஒரு சின்னோண்டு பண்ணி சைஸ்க்கு பாத்தீங்கன்னா குட்டியா மினியேச்சரா வருது. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அது மெதுவா 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 பெரிய பூதாகரமாகுது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஹிருதய கமலத்திலிருந்து பகவானே என்ன பண்ணியிருக்கார், வராகமூர்த்தியா அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு எல்லாம் ஸ்துதி பண்ணி இது பண்றாங்க. இந்த வராகமூர்த்தியை எப்படி பண்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் பாத்தீங்கன்னா உயர்ந்து நின்னாராம். நின்று பாத்தீங்கன்னா அந்த சமுத்திரத்துக்குள்ளார புகுந்தார். அவர் குதிச்ச மாத்திரத்தை சமுத்திரமே பாத்தீங்கன்னா மிரண்டு போச்சான். ஐயோ சுவாமி சுவாமி சுவாமி, என்னால பாத்தீங்கன்னா தாங்கிக்க முடியல உங்களோட வெயிட்ட அப்படின்னு சொன்னோன்னே சரி சாந்தமாருன்னு சுவாமி என்ன பண்ணார், ரொம்ப சாந்தமா அந்த கடலுக்குள்ளார சமுத்திரத்துக்குள்ளார புகுந்து அந்த இடத்துல ரொம்ப குகையில பாத்தீங்கன்னா ஒரு பூமி பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருந்திருக்கு. இதை தூக்கி பாத்தீங்கன்னா தன்னுடைய கொம்புல வச்சுக்கிட்டு அழகா மேல பாத்தீங்கன்னா பூமியை மேல கொண்டு பாத்தீங்கன்னா சுவாயம்பு மனுட்ட சொன்னார், இனிமே உன்னோட கிரியேஷன் நீ பண்ணுப்பா அப்படின்னு. அப்ப முதல் மனு பாத்தீங்கன்னா சுவாயம்பு மனு அந்த வராகமூர்த்தியோட அனுகிரகத்தினாலதான் பாத்தீங்கன்னா அந்த பிரஜைகளை படைக்க ஆரம்பிச்சார். இப்ப நம்ம இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம்னு பேரு. நம்ம பாத்தீங்கன்னா 7வது மனுவோட காலத்துல இருக்கோம். அதனால வைவஸ்வத மன்வந்தரம். அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க அதுதான் இங்க சொல்றார், ஏகார்ணவ புலுதாம். ஏகார்ணவம்னா சமுத்திரம், புலுதாம் அப்படின்னா மூழ்கி கிடந்த, நல்ல சமுத்திரத்துல மூழ்கி கிடந்த மஹீம் தேவீம். மஹீம்னு சொல்லக்கூடிய தேவி யாரு? பிருத்திவி, பூமி, அதுக்கு பேரு மஹீன்னு பேரு. அந்த மஹீம் தேவீம் ச பபாரேதி, பபார இதி, பபார இதினா தூக்கிட்டு வந்ததுனால தன்னுடைய கொம்புல வச்சு என்ன பண்ணார், ஒரு கல்லை தூக்கி ஒரு பாலை தூக்கிட்டு வந்த மாதிரி இந்த பூமியை தூக்கிட்டு தாங்கி வந்ததுனால அவருக்கு பேரு மகி பர்த்தான்னு பேர். மகி பர்த்தா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசகா. புராணத்துல இந்த கதைகள்லாம் விதவிதமா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் ரகசிய அர்த்தம் இருக்கு. இப்ப யாராவது பாத்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் படிச்சவங்களோ இல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வானியல் படிச்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா டீகோட் பண்றோம்னு வச்சுங்களேன், பண்ண முடியுமான்னு தெரியல, எவ்வளவு பண்ண முடியும்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம். சமுத்திரம்னா என்ன, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூமி பாத்தீங்கன்னா அரக்கன் இரண்யாக்ஷனா யாரு, இதெல்லாம் டீகோட் பண்ணணும். ஆனா யாரு பண்றது? யாருக்கு பாத்தீங்கன்னா சாஸ்திரம் புராண அறிவு பூரணமா இருக்கணும். அதுக்கப்புறம் புராணத்துல இப்ப நான் சொல்றேன்ல,
ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரகசியார்த்தம்னு டீகோட் பண்றோம் பாத்தீங்களா? இந்த ரகசியார்த்தம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா ஒவ்வொன்றுத்துக்கும் ரகசியார்த்தம் வருது. இப்ப என்னோட ராமானுஜ சுவாமியோட குருநாதரும் என்னோட ஆச்சாரிய சுவாமிகளும் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கிராமர் நல்லா தெரிஞ்சிருக்கணும், புராணம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், வேதாந்தம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வியாசர் இந்த கதைகளை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பண்ணினார், இந்த கதைகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேர் இருக்கு, இது வந்து தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல எப்படி அதை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காரணும். சயின்டிஸ்டும் கொஞ்சம் உட்கார்ந்து நல்ல தெளிவா இருக்கிறவங்களும் உட்கார்ந்து இதெல்லாம் டீகோட் பண்ணணும். நிறைய விஷயங்களை நம்ம டீகோட் பண்ண முடியும். தெரியல, அப்ப புராணத்தை மட்டும் படிச்சுப்போம். இரண்யாக்ஷன் ஒரு அரக்கன் இருந்தான், பூமியை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். வராகமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார், பூமியை தாங்கினார், அதனால அவருக்கு பேரு மகிபர்த்தா. இதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசகன் என் பேர் வந்துச்சு, 183வது நாமம். அப்ப ஸ்ரீனிவாசன் நிறைய சொல்லிட்டு இருக்கமே. யஸ்ய வக்ஷஸ்ய அனபாயினி ஸ்ரீஹி வசதி சக ஸ்ரீனிவாசக. யஸ்ய வக்ஷஸ்ய, வக்ஷசி எவருடைய, வக்ஷசி அப்படின்னா இந்த மார்புல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு சின்னம் பார்த்திருக்கீங்களா? சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது பெரிய எங்கேயாவது சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா காலையில அபிஷேகம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு உங்களை யாராவது போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவான்கிட்ட அந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு சின்னம் இருக்கும். ஐஸ்வர்யம், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் அது, அந்த சின்னம் லக்ஷ்மியை குறிக்கிறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விக்கிரகத்துலலாம் சந்தனம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ணும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்கணும். அதை பார்த்து அந்த சந்தனத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணா நல்லா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு. பகவானோட இதுல நெஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அந்த ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா யஸ்ய வக்ஷசி எவருடைய நெஞ்சில, வக்ஷஸ்தலம் அப்படின்னா நெஞ்சு, அதுல அனபாயினி ஸ்ரீ, அனபாயினா ந அபாயினி நீங்காமல் அர்த்தம். அபாயினா நீங்கிறவள், அனபாயினி அப்படின்னா நீங்காதவளாக. ஸ்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வசதி, எவருடைய ஹிருதயத்துல நீங்காம சதா வாசம் பண்றாளோ சக அப்படிப்பட்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசகன்னு பேர். தன்னோட ஹிருதயத்தையே ஸ்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசஸ்தலமா கொடுத்திருக்கார், அதனால ஸ்ரீனிவாசகர். அது மட்டும் இல்ல, சதாங்கதிகி 184வது நாமம் சதாங்கதிகி. சதாங்கதிகின்னு என்னது? சதாம் வைதிகானாம் சாதுனாம், யாரெல்லாம் வேதத்தோட தர்மங்களை ஃபாலோ பண்றாங்களோ அந்த வைதிகர்களுக்கு. இப்ப நம்ம எல்லாம் வைதிகர்கள் தான். நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவைதிகமான விஷயங்களுக்கு நம்ம போறதே இல்லை. ரொம்ப சேஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இப்ப யூடியூப்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்பும் ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ வருதுங்க, என்னென்னவோ அவன் புதுசா டைரக்டரா இருந்துக்கிட்டு அவன் ஒவ்வொன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், புதுசா கண்டுபிடிக்கிறான். சேஃபே இல்லை. எப்பவுமே சேஃப் வந்து பாத்தீங்கன்னா வைதிக மார்க்கம் தான் ரொம்ப சேஃப். அந்த வைதிகத்துல யாரெல்லாம் போறாங்களோ, யாரு? சதாம். சதாம் என்ன அர்த்தம்? நல்லவங்க, சாதுக்கள். வைதிகத்துல போகக்கூடிய சாதுக்களா இருக்கிறவங்க சதாம்னு பேரு, சத்துக்கள்னு பேரு. அவர்கள் என்ன பண்றாங்க? புருஷார்த்த சாதன ஹேத்து, அவர்களுடைய புருஷார்த்தம் இருக்குல்ல, தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம். அப்ப அப்படிப்பட்ட புருஷார்த்த சாதனத்துக்கு காரணமா இருக்கிறவர் அவர் யாரோ அவருக்கு பேர் வந்து சதாங்கதிகி அப்படின்னு பேர். நம்ம எல்லாரும் பக்தனா இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பக்தனா இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம புருஷார்த்தங்களை எல்லாம் அடையிறதுக்கு வேதம் சொன்ன சாதனத்துல பிரவருத்தி பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துக்களா இருக்கிறவங்களுக்கு கதி, கதி அப்படின்னா ரெண்டு எடுக்கலாம். கத்தினா சாதனம்னு எடுக்கலாம், சாத்தியம்னு எடுக்கலாம். இந்த ரெண்டுமாக இருப்பவர் எவரோ அவருக்கு பேரு சதாங்கதிகின்னு பேரு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 185 சொல்றாரு. 185ல அனிருத்தஹா அப்படின்னு பேரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சாஸ்திரத்துல பிரத்யும்னன், அனிருத்தன், இது மாதிரி நிறைய நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், இந்த வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவ டெர்மினாலஜி அதிகம் கொண்டு வர்றதே இல்லை நம்ம எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா. ஆனா வைஷ்ணவர்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிருத்தன், பிரத்யும்னன் இதெல்லாம் வந்து விராட், ஹிரண்ய கர்ப்பர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. பிரசித்தமா இருக்கிற வேதாந்தத்துல எந்த நாமங்கள் பிரசித்தம் இருக்கோ
அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற வேற நாமங்கள்ல சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தன்றதுக்கு அர்த்தம் இங்க ஆச்சாரியார் சொல்றது பாருங்க, அப்படியே மாத்திடுற. வைஷ்ணவ டெர்மினாலஜிக்கு அர்த்தம் எடுக்கிறது இல்லை. இங்க ஆச்சாரியார் சொல்றார், அனிருத்தகனா என்ன அர்த்தம்? எவராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாதவர். என்ன அர்த்தம் சொல்றாரு? ந கேனாபி பிராதுர்பாவேஷு நிருத்தா இது அனிருத்தா. எவராலும் வந்து பாத்தீங்கன்னா எவர் வெளிப்படும் போது, எவர் வெளிப்படுறாரோ ஆவிர்பாவம் ஆகும் போது எவரை வந்து பாத்தீங்கன்னா எவராலும் தடுக்க முடியாதோ, பகவான் ஆவிர்பாவம் ஆயிட்டார்னு வச்சுங்க, எவராலும் தடுக்க முடியாது. அப்ப எவராலும் தடுக்க முடியாத சுரூபத்தை உடையவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிருத்தகா அப்படின்னு பேர். அனிருத்த சுரூபம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அடிச்சா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 186வது நாமம் சுரானந்தக. சுரானந்தர்கள் அர்த்தம் ஆச்சாரியர் சொல்ற சுரான்னு. சுரான யாரு? தேவர்கள். சுரர்கள்னா தேவர்கள். தேவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தயதி. சுரான ஆனந்தயதி. சுரர்களை தேவர்களை ஆனந்தப்படுத்துபவர் எவரோ அவருக்கு பேரு சுரானந்தகன்னு பேர். அவர்களை காப்பாத்துற. எப்பெல்லாம் வந்து அசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஆக்கிரமிக்கிறாங்களோ அப்பெல்லாம் விஷ்ணு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் சொல்லுவார். இப்ப இரண்யாட்சனா இருக்கட்டும், இரண்ய கஷிபா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், எந்த அரக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை சிறைபிடிச்சு அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்கள விடுவிச்சு அவங்களுக்கு ஆனந்தப்படுத்துறவர் பகவான் விஷ்ணு பகவானா இருக்கார். அதனால அவருக்கு பேரு சுரானந்தகன்னு பேர். அதுக்கப்புறம் 187வது நாமம் கோவிந்தக. ரொம்ப முக்கியமான நாமத்துல கோவிந்தக. எனக்கு டெய்லி கோயில் போகும்போதெல்லாம் அந்த நாமத்தை யாராவது சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அது சொல்லும் போது இந்த லோக்கல்ல சொல்லுவாங்கல்ல, எப்படி சொல்றாங்க? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆனாலும் பக்தி இருக்குல்ல. கோவிந்தான்ற நாமம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துக்கு நாமம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா ஏதோ வேற ஏதோ திருப்பதி பாலாஜியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. சாட்சாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நாமம் அது? சுத்த பிரம்மத்துக்கு நாமம். பல மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிந்தனுக்கு எடுக்கிறாங்க. நிருப்தம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? கோவிந்தகன்றதுக்கு அர்த்தம் ஒவ்வொன்னா பாருங்க. ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றார், கோவிந்தனா ஈஸ்வரனுக்கு பேருன்னு வச்சுங்க. ஆனா என்ன மீனிங், எத்தனை மீனிங் பண்றோம்னு பாருங்க. நஷ்டாம்பை தரணீம் பூர்வம் அவிந்தத்து அவிந்தயத்து குஹாகதாம் கோவிந்த இதி தேனாகம் தேவைர் வாக்பிர் அபிஷ்டுதஹ. நஷ்டாம் வைதரணீம் பூர்வம் அவிந்தத்யத்குஹாகதாம் கோவிந்த இதி தேனாகம் தேவைர் வாக்பிர் அபிஷ்டுதஹ. இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத சாந்தி பருவத்துல இருக்க ஸ்லோகத்தை ஆச்சாரியர் சொல்ற. நஷ்டாம் வை தரணீம். இந்த தரணினா என்ன அர்த்தம்? இந்த பூமி. பூமிக்கு பேரு தரணின்னு பேரு. ஒரு 4 நாமத்துக்கு என்ன பார்த்தோம்? பூமிக்கு இன்னொரு பேரு மகீம்னு பார்த்தோம். இந்த பூமியை வந்து தரணின்னு சொல்லுவோம். அந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா யாரு கொண்டு போனது? இரண்யாக்ஷன். எங்க கொண்டு போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வம் முன்னாடி காலத்துல சமுத்திரத்துக்கு கீழே குகையில கொண்டுட்டு போய், பாதாள குகையில கொண்டு போய் இந்த பூமியை மறைச்சு வச்சுக்கிட்டான். நஷ்டாம்பை தரணி. நஷ்டமாயி போச்சு பூமி. மேல வெறும் சமுத்திரம் மட்டும் இருந்துச்சு, பூமி எங்கனே தெரியல. அப்படிப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா பூர்வம் அவிந்தத்து. நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த பூமியை வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு அடைந்தேன். எங்க போய் அப்படின்னா குஹாகதாம், குகைக்குள்ளார போய் அந்த பூமியை அடைஞ்சேன். அதனால கோவிந்த இதி தேனாகம். கோனா பிருத்திவி. கோனா என்ன அர்த்தம்? கு கு பிருத்திவி, கோ பிருத்திவி. நான் அடிக்கடி உங்களுக்கு காலையில இது சொல்லிட்டு இருக்கும் போதே குந்தி குந்தின்ற நாமம் சொல்லிட்டே இருக்கேன். கு அப்படின்னா கூன்றது வந்து குந்திக்கு என்ன பேரு அப்படின்னா பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கிறவள் குந்தி தேவி அப்படின்னு பேரு. குந்தி வந்து பிருத்திவியை குறிக்கிறது. ரொம்ப பொறுமைசாலின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குந்தி குந்தின்னு வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் வரும்போது சொல்லுவோம் நம்ம, ஏ குந்தி புத்திரா குந்தி புத்திரா கவுந்தேய கவுந்தேயன்னு வரும்போதெல்லாம் பொறுமையை குறிக்கிறது. அப்ப இங்க எடுத்துக்கணும், கோன்ற சப்தம் எதை குறிக்கும் அப்படின்னா கோ பிருத்திவி. அந்த பிருத்திவியை வந்து பாத்தீங்கன்னா விந்தயதி. எவர் வந்து பாத்தீங்கன்னா அடைந்தாரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்துருக்கு. கோவிந்தக இது தேனாகம் தேவைர்
இது மாதிரி யாருக்கு சொன்னா? தேவர்கள் எல்லாம் அவங்களுடைய வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்தார்கள். கோவிந்த கோவிந்த கோவிந்த. ஏன்? அந்த பூமியை அடைஞ்சதுனால. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மோக்ஷ தர்ம வச்சனாத்து கோவிந்தக. இது ஒரு லட்சணம். யாரு? ஹிரண்யாக்ஷன் வதம் பண்ணி வராகமூர்த்தியா பகவான் கொண்டு வந்ததுனால வராகமூர்த்திக்கு பேரு கோவிந்தன். ஒண்ணு. ரெண்டாவது மீனிங் சொல்றார். அகம் கிலேந்திரோ தேவானாம் த்வம் கவாம் இந்திரதாம் கதஹ கோவிந்த இதி லோகாஹ த்வாம் ஸ்தோஷ்யந்தி பவிஷாஸ்வதம். ஹரிவம்சத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அகம் கில இந்திரோ தேவானாம். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு இந்திரனா தலைவனா இருக்கின்றேன் அல்லவா? பிரசித்தம் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும் தேவர்களுக்கு தலைவன் யாரு? இந்திரன். அதே மாதிரி துவம் கவாம் இந்திரதாம் கதக. நீ எப்படிப்பட்டவனா இருக்க? கிருஷ்ணரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் சொல்றான், நான் தேவர்களுக்கு தலைவனா இந்திரனா இருக்கேன். நீ வந்து பார்த்த அப்படின்னா இந்த பசுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவனா இருக்க, பசுமாடு ஓட்டுறவன். பசுக்கள்னா யார் தெரியுங்களா உங்களுக்கு? ஜீவர்கள். அப்ப ஜீவர்களை வந்து பாத்தீங்கன்னா மேய்க்கிறவனா நீ இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோவிந்த இதி லோக்காஹா, கோவிந்தன் என்று உன்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? துவாம் ஸ்தோஷ்யதி தோஷ்யந்தி. உன்னை வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் எல்லாம் ஸ்துதி செய்வார்கள். புவிசாஸ்வதம். இந்த பூமி எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கோவிந்தன் கோவிந்தன் என்று சொல்வார்கள். கோவிந்தன் என்ன அர்த்தம்? கோபாலக. கோனா என்னது? பசுக்கள். பசுக்கள்னா யாரு? ஜீவர்கள். பசுக்களை ஜீவர்களை வந்து பாத்தீங்கன்னா பரிபாலனம் பண்றதுனால ரட்சிக்கிறதுனால பகவானுக்கு பேரு கோவிந்தகான்னு பேரு. ஆயிடுச்சா? இது ரெண்டாவது நாமம். விந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக அர்த்தங்கள் சொல்றாங்க. விந்து பாலனே, விந்து ரக்ஷனே அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்கு. அப்போ இங்க ஆச்சாரிய ரெண்டாவது மீனிங் சொன்னதுக்கு பிறகு மூணாவது மீனிங் சொல்ற. மூணாவது என்னது? கௌரேஷா துயதோ வாணி தாம் ச விந்தயதே பவான் கோவிந்தஸ்து ததோ தேவ முனிபிஸ் கத்யதே பவான். ஹரிவம்சத்துல இருக்கிறது இன்னொரு நாம இதை சொல்றார். கௌரியேஷா து யதோ வாணி. இந்த வாணி இருக்குல்ல, வாக்கு, இந்த வாக்குக்கு பேரு கௌஹு அப்படின்னு பேரு. கீர்வாணி நம்ம சொல்லுவோம். கீர்வாணி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த வாக்குக்கு என்ன பேரு? கௌஹு அப்படின்னு பேரு. இது உபலட்சணம். இந்திரியங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காமன் நேம். இந்திரியங்களுக்கு பேரு கோன்னு பேரு. பசுக்களுக்கு பேரு, ஜீவர்களுக்கு பேரு கோன்னு போன ஸ்லோகத்துல சொன்னோம். ஆத்தியாத்மிகத்துல எடுக்கணும்னா என்ன எடுக்கணும் பாருங்க. எல்லா இடத்துலயும் ஆதி பௌத்திகம் சொன்னீங்கன்னா ஆத்தியாத்மிகம் சொல்லி ஆகணும். ஆத்தியாத்மிகத்துல இந்த வாக்குக்கு பேரு கோன்னு பேரு. காமன் நேம், இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் காமன் நேம் கோஹோ. பசுக்கள், இந்த தேகத்துல பசுக்கள், இது இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரியேஷா து யதோபாணி தாம்ச விந்தயதே பவான். இந்த வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா அடைய பண்றது. இந்த வாக்கு என்ன ஆகும்? எப்படி வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பகவான் அடையும்? என்ன மெத்தட் நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 3 தான். வாக்கு அடங்கணும், மனசு, மனசு அடங்குனா பிராணன், பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அப்ப வந்து எது மூலமா போகணும்? பகவான் எப்படி இருக்கார்? வாங்மயோ மனோமய பிராணசரீரக பாரூபக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஸ்டார்ட் பண்றோம் நாமத்தை சொல்லி கோவிந்தா 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 ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி சொல்லி 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 வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னை அடைய பண்றதா இருக்கு. பகவானை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. அதனால விந்தயதே, இந்த வாக்க வச்சு நீ என்ன பண்ற? பக்தர்களை அடைய பண்ணுகின்றாய். அதனால பவான் கோவிந்தஸ்து ததோ தேவக முனிபிகி கத்தியதே பவான். அதனால உன்னை வந்து பாத்தீங்கன்னா முனிவர்களும் தேவர்களும் உன்னை கோவிந்த கோவிந்த அப்படின்னு சொல்றாங்க. என்னது? எங்க லயம் ஆகுது? விந்தத்தி அப்படின்னா லயம் கரோதி அப்படின்னு அர்த்தம். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லயம் அடைய செய்கின்றாராம். இந்த வாக்கெல்லாம் எங்க லயம் ஆகுது? தூக்கத்துல போகும்போது என்ன ஆகுது? வாக்கு நின்று போகுது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு பேசுது.
அப்ப வாக்கு நின்னா என்ன பேசும்? மனசு பேசும். மனசு நின்று போச்சுன்னா சொப்பனமும் நின்று போச்சு. சொப்பனம் நின்ன இடத்துல என்ன போயிட்டு இருக்கும்? வெறும் பிராணன் மட்டும் போயிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், பிராணன்ல இருந்து மனசு, மனசுல இருந்து வாக்கு. வாக்கு ஒடுங்குச்சு அப்படின்னா மனசு லயமாச்சு அப்படின்னா பிராணன். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதுக்கு அவரோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்றது ஒரு வேஷம். பிராணனுக்குள்ளார எது இருக்கு? பாரூபம், பிரகாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுடைய லயஸ்தானத்துக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தகன்னு பேரு. இந்திரியங்கள் எல்லாம் எந்த இடத்தில் லயத்தை அடைகின்றனவோ அந்த ஸ்தானிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தன் அப்படின்னு பேர் எடுத்துக்கணும். இது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 188வது நாமம் கோவிதாம் பதிகி. கோவிதாம் பதிகின்னு என்ன சுவாமி? அப்ப நான் திரும்பவும் அதேதான், கௌர்வாணி. வாணினா வாக்கு. இந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா விதந்தினா அறிதல்னு அர்த்தம். விந்து தாத்துவ வந்து பாத்தீங்கன்னா அறிதல்னு எடுக்கலாம், விந்து தாத்து வந்து அடைதல்னு எடுக்கலாம், விந்து தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்தல்னு அர்த்தம் எடுக்கலாம். விந்து தாத்துக்கு அநேக அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இதுலலாம் அலாயுத இதுலலாம் கோஷத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா வரிசை அது ஏகப்பட்ட இந்த விந்துன்றதுக்கு அர்த்தம் ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. கோக்கு நிறைய மீனிங். பசுக்கள்னு அர்த்தம், வாக்குன்னு அர்த்தம், இந்திரியங்கள்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய மீனிங் வந்து கோக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வேதம்னே அர்த்தம். வேதங்கள் எல்லாம் இன்னொரு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தனுக்கு சொல்லும் போது, வேதங்கள் எல்லாம் எந்த ஸ்தானத்தை உணர்த்துகின்றதோ அந்த ஸ்தானத்துக்கு பேர் கோவிந்தன், பரமாத்மான்னு பேர் வச்சு. அப்ப கோன்றதுக்கு அர்த்தம் வேதங்கள்னு சொல்லியிருக்கு, கோன்றதுக்கு அர்த்தம் வாக்குன்னு சொல்லியிருக்கு, கோன்றதுக்கு அர்த்தம் பசுக்கள்னு சொல்லியிருக்கு. பாருங்க, கோ விந்து நிறைய மீனிங் இருக்குது. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு? கௌர்வாணின்னு எடுத்துட்டார். கௌர்னா வாணி, கீர்வாணி. தாம் விதந்தி இதி, அந்த வாக்கை அறிந்தவர் எவரோ அவருக்கு பேரு கோவிதகான்னு பேரு. வாக்கை அறிந்தவர்கள் யாரு? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நல்லா ஒவ்வொரு சப்தங்களையும் நிருப்தம் பண்ணி நல்லா விசாரம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதியோட நாங்க நிப்பாட்டிட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2500 சூத்திரம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ போச்சு, நிறைய போச்சு. அபியாசத்துல இல்லை திரும்ப கொண்டு வந்தா எதுக்கு இனிமே கொண்டு வரணும்னு நான் விட்டுட்டேன். ப்ராக்டிஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விந்து தாத்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுக்கணும். என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள மீனிங் வருது, என்ன பிரத்தியம் செய்யுது, எப்படி சமாசம் பண்ணணும், இது எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் உட்காந்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் மறக்காமல் இருக்கும். இப்போ என்னோட ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க பழைய செட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷிகேஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா லகு படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே திருவண்ணாமலையில் லகு எடுத்தேன் அப்படின்னா 4 நாளில் எல்லாம் சதுரி அடிச்சு ஓடிடுவாங்க. நம்ம தமிழ்காரங்களுக்கு கிராமர் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தியே இல்லைங்க. எதுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கிராமர் படிக்கணும்னு தான் இங்கே கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சப்தங்களில் வந்து சூத்திரங்களில் விவகாரம் பண்ணணும். கேள்வி என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சூத்திரம் படிக்கிறது, எதுக்கு இதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. தமிழ்காரங்க யாரும் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. இப்போ எங்களுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக லகு சித்தாந்தம் படித்து கொடுத்தேன். அடுத்த லகு சித்தாந்த கௌமுதி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் போச்சு, பஞ்ச சந்தி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா போது சாமின்னு நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய அபியாசம் 10 வருஷம் ஆகி போச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதி எடுத்து பார்க்குறதே இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆளே கிடைக்கல. ஆனால் எங்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ரிஷிகேஷில் என்ன தெரியுங்களா, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுவாமி வந்து லகு சித்தாந்த கௌமுதி எடுத்துக்கிட்டு இருக்காரு. மகாபாஷ்யம் ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மகாபாஷ்யம் பிஹெச்டி கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதி ஸ்டார்டிங் போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமரகோஷம் வந்து டெய்லி ஒரு 20 நிமிஷம் காலையில் வந்து அமரகோஷத்தை வந்து சொல்லிட்டு போவார் ஒருத்தர். மத்தியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த கௌமுதி போகும். காலையில் லகு சித்தாந்த கௌமுதி, மத்தியான சித்தாந்த கௌமுதி, ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யம் இப்போ கூட படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்த ஞானத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க நார்த் இந்தியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்காக அவ்வளோ இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாண்டித்யம் இருக்கு. அந்த சப்தத்தில் பாண்டித்யம் இருக்கிறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கோவிதாம் அப்படின்னு பேர். அவர்களுக்கு
இப்ப என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராமர் படிச்சவர். அவருக்கு யாரு பத்தி அப்படின்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு போட்டோ வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு டெய்லி இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா படிச்ச சப்த ஞானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவனா ஈஸ்வரனா இருக்கிறவருக்கு பேரு கோவிதாம் பத்திகின்னு பேரு. ஆச்சாரிய சொல்றார், கௌர்வாணி தாம் விந்தந்தி இது கோவிதா. அந்த வாக்கை அறிந்தவர்களுக்கு பேர் கோவிதகன்னு பேரு. தேஷாம் பத்திகி, அவர்களுடைய தலைவன். விசேஷேன இது கோவிதாம் பத்திகி அப்படின்னு விசேஷமா கோவிதாம் பத்திகின்னு சொல்லப்படுகின்றது பகவானுக்கு பேர். இதோட வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் முடிஞ்சிருது. ஒவ்வொன்னா பார்த்துருவோம். இதுல வந்து 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் மகேஸ்வாசாய நமஹ, ஓம் மஹீபர்த்ரே நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் சதாங்கதயே நமஹ, ஓம் அனிருத்தாய நமஹ, ஓம் சுரானந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் கோவிதாம்பதயே நமஹ. இனிமே கோவிந்தன் கோவிந்தன் அப்படின்னு வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆத்தியாத்மிகத்துல நமக்கு ஞாபகம் வரணும். ஆத்தியாத்மிகத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் எதனிடத்தில் லயத்தை அடைகின்றனவோ, இந்திரியங்களோட லயஸ்தானம் எதுவோ அதுக்கு பேர் தான் கோவிந்தன். இந்திரியங்கள் எங்க லயமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரியங்கள் மனசுல போய் லயமாகும். மனசு வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல போய் லயமாகும். தூக்கத்துல வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பிராணனுக்கு பேர் தான் ஈஸ்வர ஸ்தானம். அந்த ஈஸ்வரனுக்கு பேர் தான் கோவிந்தன் பேர். அப்ப நம்ம ஹிருதயத்திலேயே வந்து பிராணரூபியா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த இந்திரியங்களோட லயஸ்தானமா இருக்கார். அப்ப கோவிந்தன் வந்து வெளியில இல்ல, என்னோட ஹிருதயத்திலேயே பிராணரூபியா இருக்கார், முக்கிய பிராணனா அப்படின்னு அர்த்தம் இருப்பாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம். நமஸ்காரம்.